Get ready for the dictation. 10 seconds, 5 seconds, start. கல்லூரி மாணவர் மன்றத்தின் வெள்ளி விழாவில் பேசும் பொழுது விழா தலைவர் கூறியதாவது: கல்லூரி முதல்வர் அவர்களே, மாணவ மணிகளே, கல்லூரி மாணவர் மன்றத்தின் வெள்ளி விழாவை நீங்கள் கொண்டாடிக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் முகங்களில் மகிழ்ச்சி தாண்டவமாடிக் கொண்டிருக்கிறது. மாணவ பருவம் போன்ற மகிழ்ச்சி நிரம்பிய பருவம் வேறு கிடையாது. இப்பொழுது உங்கள் முகத்தில் தெரியும் களிப்பு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருக்க வேண்டுமென்ற எனது நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்குள்ள கல்வி நிலைமைகளை எடுத்துக்கொண்டால் பெரிய கல்வி நிபுணர்கள் எல்லாம் கருதுவது இப்போதைய தேர்வு முறைக்கும் மாணவர்களின் அறிவுக்கும் சம்பந்தமில்லை என்பதுதான். இப்படி நான் சொல்லுவதால் மாணவர்கள் தேர்வை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வதாக பொருள் அல்ல. மாணவர்களின் தரத்தை தேர்வுகள் தான் நிரூபிக்கும் என்று உலகம் ஒத்துக்கொண்டிருக்கும் வரையில் தேர்வில் வெற்றியடைய பாடுபட வேண்டும். மாணவர்கள் ஆசிரியர்களிடம் கேள்விகளை கேட்கும் பொழுது பயன் உள்ளவைகளைத்தான் கேட்க வேண்டும். ஆசிரியர்களும் மாணவர்களின் ஐயங்களை தீர்க்க தயங்கக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுது காலமே கேள்விக்குறியாக மாறி உள்ளது. சென்ற தலைமுறையில் இல்லாத சந்தேகங்கள் இந்த தலைமுறையில் எழுந்துள்ளன. அந்த அளவுக்கு ஏராளமான பிரச்சனைகள் வளர்ந்துள்ளன. இன்றைய தினம் நாட்டிலுள்ள நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஆக்கத்தின் வேலைகளை பற்றி பேசினால் அந்த பேச்சுக்களை கேட்பதற்கு வருகின்ற மக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் அழிவு வேலைகளை பற்றி பேசினால் அந்த பேச்சுக்களை கேட்பதற்கு பெருந்திரளான மக்கள் கூடுகிறார்கள். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்களை தொடங்குவது என்றால் அது மிகவும் எளிதான காரியமாக இருக்கிறது. ஆனால் அவ்வாறு தொடங்கிய வேலை நிறுத்தங்களை நிறுத்துவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. செல்வம் மிகுந்தவர்களிடத்திலும் அதிகாரிகளிடத்திலும் குணம் இருந்தால் அதை பற்றி புகழ்ந்து பேசுகின்றவர்களை காணோம். ஆனால் அவர்களிடத்தில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அவைகளை எடுத்து தூற்றி பழகின்றவர்களை நாம் எந்த மூலையிலும் காண முடியும். பத்திரிகை வாங்கினால் எதை தேடி படிக்கிறார்கள் என்று பொதுவாக ஆராய்ந்தாலும் இந்த உண்மையை உணரலாம். இவ்வாறு பொதுமக்கள் அவர்களுடைய தூண்டுதலுக்கு இரையாகாமல் இளைஞர்களாகிய நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நான் கூறுவதை கேட்டு நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள் என்று நம்பி சொல்கிறேன். படித்த இளைஞர்கள் பலர் தங்களுடைய உரிமைகளை பற்றி வானலாவ பேசுகின்றார்கள். ஆனால் பிறருடைய உரிமையில் இவர்கள் கவலையில்லாமல் தலையிடுகிறார்கள். நம்மிடம் உள்ள உரிமையை ஓரளவாவது விட்டு கொடுத்தாலின்றி பொது வாழ்வில் பிறரிடம் பழகுதல் கடினமாக இருக்கும் என்பதை இவர்கள் உணர்ந்தாக வேண்டும். படிக்கின்ற இளைஞர்களாகிய நீங்கள் கிராமங்களுக்கு சென்று சேவை செய்ய வேண்டும் என்ற கருத்து எல்லா தரப்பிலும் இருந்து வருகிறது. இளைஞர்கள் கிராமங்களுக்கு சென்று நிலத்தை நாடி எளிய வாழ்க்கை மேற்கொண்டு வாழவில்லையே என்று குறை கூறுவது எளிது. அவ்வாறு அவர்கள் செல்ல மறுப்பதற்கான காரணங்களை நாம் ஆராய இருக்கிறோம். அதற்கான அடிப்படை காரணத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உழைக்காமலேயே பெருவாழ்வு வாழ்வதற்கு சிலருக்கு உள்ள வாய்ப்பும், சிறிது உழைத்தே நல்வாழ்வு வாழ்வதற்கு பலருக்கும் உள்ள வாய்ப்பும் நகரங்களிலே உள்ளன. இவற்றை பெற முடியாத இளைஞர்களை மட்டும் கிராமத்திற்கு போகும்படியாக அறிவுரை கூறுவதால் பயன் விளையாது. நமக்கு இல்லையே என்று இளைஞர்கள் பார்த்து ஏங்கும் ஆடம்பர வாழ்க்கையை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். செல்வம் சேர்த்தலை தவிர்க்க முடியாவிட்டாலும் சேர்க்கும் செல்வத்தால் அளவுக்கு மீறிய ஆடம்பரத்துடன் வாழ வழியில்லாதபடி சட்டத்தால் தடுக்க வேண்டும். சமீபத்தில் எனது அயல்நாட்டு சுற்று பயணத்தின் போது மேற்கத்திய நாடுகளில் உள்ள கல்வி முறையை பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கெல்லாம் மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை எப்படி படிக்க வேண்டும் என்ற முறை பற்றி ஆசிரியர்கள் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பதை கண்டேன். இந்த அம்சத்தை கல்வி நிபுணர்கள் கவனிக்க வேண்டும். உலகத்தின் பொருளாதாரத்தை புரட்சிகரமானதாக்கி கொண்டிருக்கும் புது எண்ணங்களும் புதிய கண்டுபிடிப்புகளும் தோன்றி கொண்டிருக்கின்றன. இவ்வாறு வேகமாக மாறிக்கொண்டு வரும் உலகத்திற்கேற்ப மாணவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு துணை புரிய கூடிய வகையில் மாணவர்கள் பெறுகின்ற கல்வி முறை இருக்க வேண்டும். இது துரிதமாக செய்யப்பட வேண்டும். இது சம்பந்தமாக கல்வியின் எல்லா பிரிவுகளிலும் ஆராய்ச்சி நடத்துவது அவசியம் என்ற கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியில் படிக்கின்ற நீங்களெல்லாம் பொறியியல் வல்லுநர்களாக, வழக்கறிஞர்களாக, பேராசிரியர்களாக, மருத்துவத்துறை வித்தகர்களாக, நிபுணர்களாக ஆக வேண்டும் என்று வாழ்த்தி
என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்டாப்.